ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானப்பிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 8ஆம் நாள் தொடக்கம். அதாவது சக்தி இல்லாமல் இருக்கிற தாவரங்கள் காய்ந்து விழுந்து போகிறது அல்லவா, அவ்விதமே நம்மிலும் சூரியன் இருக்கிறது. அந்த சூரியனுக்கே பிராணன் என்று பெயர். அந்த பிராணனாய் அக்னி சொரூபமாய் இருக்கிற சூரியன் நம்முடைய மேல் பாகத்தின் புருவ மத்தியில் இருக்கிறது. அந்த பிராணனாகிய அக்னி சொரூபமான சூரியனின் கிரணங்கள், முன் சொன்ன சூரிய கிரணங்கள் உலகத்தில் எந்த பிரகாரத்தில் வியாபித்திருக்கின்றதோ அதே போல் நம்முடைய சடத்தில் நகமுள்ள வரையும் வியாபித்திருக்கிறது. அதுவல்லாமல் மிகவும் மேலே இருக்கிற சூரிய கிரணத்தால் எவ்வளவோ கீழே உலகத்தில் இருக்கிற சத்யாதிகளிலிருந்து சத்தாய் ஜலரூபமாயிருக்கிற ஜீவனை சூரியன் எந்த பிரகாரத்தில் இழுக்கின்றதோ அதே பிரகாரத்தில் நம்முடைய எருக்குழியான வயிற்றிலுள்ள எரிவில் இருக்கிற சத்தினை நம்முடைய புருவ மத்தியில் இருக்கிற பிராணனாய் இருக்கின்ற சூரியன் ஆகர்ஷித்து, அதாவது இழுத்தெடுத்து அசத்தான மலத்தை வெளியே தள்ளுகிறது. அதனால் சூரியனாய் அக்னி சொரூபமான பிராணம் இருக்கின்ற இடம் நமக்கு மேல்பாகமாகிய புருவ மத்தியிலாகும். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். அது மாத்திரமல்லாது இருதயம் ஆகாசத்தில் இருக்கின்றது. அந்த ஆகாசம் எதுவென்று நீர் கருதி இருக்கின்றீர்? ஆகாசம் என்பது நம்முடைய சிரசின் மேல் பாகத்திற்கு மேலே காணப்படுகிறது. அது ஒரு காலம் ஆகாசம் அல்ல. ஏனென்றால் ஆகாசம் அதுவாக இருந்தால் அங்கேதான் இருதயமும் இருக்க வேண்டும். இருதயம் அங்கே இருக்கின்றதானால் நமக்கு பிரகாசிப்பதற்கு வழி உண்டோ? இல்லை. அதுவுமல்லாமல் இருதயம் நீர் சொன்ன இடத்தில் இருக்கின்றதானால் ஒரு பிணத்திற்கும் பிரகாசிக்க வேண்டியதல்லவா? நீர் சொல்லிய ஆகாசமும் இருதயமும் மறைந்து போனதில்லை அல்லவா? அதுகொண்டு பிணத்திற்கு பிரகாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? செத்து போனதினால். செத்து போன போது அதில் என்ன இல்லை? ஜீவன். ஜீவன் இல்லாவிடில் பிரகாசம் உண்டோ? இல்லை. அப்போது பிரகாசமாகின்ற வஸ்து எது? ஜீவன். ஜீவனாயும் பிரகாசமாயும் தன்னில் இருக்கின்ற வஸ்து தன்னிலிருந்து நசித்த போது பிரகாசம் இல்லாமல் ஆயிற்று. அதனால் எவ்விடமிருந்து பிரகாசித்திருந்ததென்று வெளிப்படுகிறது. அது தன்னிலிருந்தாகும். தன்னில் எவ்விடமிருந்து பிரகாசித்திருந்தது? மேல்பாகத்திலிருந்து. அப்போது தன்னில் தானே மேலே இருக்கிற இடத்திற்கே ஆகாசம் என்று சொல்கிறது. ஆனால் ஆகாசம் என்பது அதிகம் பிரகாசிக்கின்றதும் மேலே இருக்கின்றதும் காண முடியாததுமாகும். அப்பொழுது நமக்கு பிரகாசிப்பது எவ்விடமிருந்து? இதோ காணுகிற ஆகாசத்தில் இருக்கிற சூரியனிலிருந்து. அதற்கு ஒரு காலம் இடமில்லை. ஏனென்றால் செத்த போதும் இக்காணுகிற ஆகாசமும் சூரியனும் இருந்ததல்லவா? அந்த பிணத்திற்கு பிரகாசிக்கவில்லை என்று நீர்தானே சொன்னீர். தவிர இப்போது சூரியன் உதித்து மத்தியானம் என்றும் சொல்லுகிறீர் அல்லவா? இதோ இந்த சமயத்தில் ஒருவர் படுத்து தூங்குகிறார். இப்போது இவருக்கு ஏதேனும் பிரகாசம் உண்டோ? இல்லை. என்ன காரணம்? நீ சொன்ன ஆகாசமும் சூரியனும் இல்லையா? இவருக்கு ஏன் பிரகாசிக்கவில்லை? இவர் தூங்குவதனால். ஆனால் தூங்குபவருக்கு எப்பொழுது பிரகாசிப்பது? தூக்கம் விழித்த பொழுது.
அப்பொழுது எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது? அவனவனில் இருந்தே ஆகும். அவனவனில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது? அவனவனில் உள்ள ஆகாசத்திலிருந்தே. அந்த ஆகாசம் எது? அவனுடைய மேல் பாகத்தில். அது எது? அது சிரசு. நமக்கு அதிகம் பிரகாசிப்பது எவ்விடமிருந்து? சிரசிலிருந்தே ஆகும். ஆனால் நமக்கு மேல்பாகம் எது? சிரசு ஆகும். அதுவல்லாமல் ஆகாசம் காண முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீ சொன்ன ஆகாசம் இதா இருந்ததானால் இதோ பாருங்கள், காணப்படுகிறது இல்லையா? காணப்படுகிறது உண்டு. அப்போது ஆகாசத்தை காண்பதற்கு முடியாது என்று சொல்வதற்கிடம் உண்டா? இடமில்லை. ஆனால் நமக்கு காண்பதற்கு சாத்தியப்படாத வஸ்து அவனவன் சிரசாகும். எப்படி என்றால், ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்கும் பொழுது முகம் மாத்திரம் காணலாம். பல கண்ணாடிகள் எடுத்து எல்லா பக்கங்களிலும் வைத்து பார்த்தாலும், நிலத்தில் வைத்து தலைகீழாக பார்த்தாலும் சிரசு முழுவதும் ஒரே சமயத்தில் காண்பதற்கு முடிவதில்லை. இதனால் ஆகும் ஆகாசம் காண முடியாதென்று சொல்ல காரணம். அது அவனவனுடைய சிரசாகும். தவிர ஆகாசத்திலிருந்தே சப்தம் உண்டாகின்றதும் ஆகாசத்தில் தான் சப்தம் கேட்கின்றதும் ஆகும். அந்த சப்தம் உண்டாவது நீர் சொல்லிய ஆகாசத்தில் இருந்தது என்றால், நாம் நம் வாயை மூடி பேசாமல் இருந்தால் நம்முடைய சப்தம் இக்காணுகிற ஆகாசத்திலிருந்து உண்டாகுமா? உண்டாவதில்லை. அப்பொழுது எவ்விடமிருந்து சப்தம் உண்டாகிறது? அவனுடைய சிரசில் இருந்தாகும். சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாகுமா? உண்டாவதில்லை. இதனால் தான் சப்தம் ஆகாசத்திலிருந்து உண்டாகிறது என்று சொல்ல காரணம். அந்த ஆகாசம் சிரசாகும். சிரசில் இருந்தாகும் சப்தம் உண்டாகிறது. தவிர சப்தத்தை கேட்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிரசு உண்டாயிருக்க வேண்டும். இதனால் தான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறது என்றும் ஆகாசத்தால் சப்தம் கேட்கப்படுகிறது என்றும் சொல்ல காரணம். அப்பொழுது ஆகாசமாய் இருக்கின்ற சிரசு இல்லையானால் சப்தம் உண்டாகிறதற்கோ சப்தம் கேட்பதற்கோ முடிகிறதில்லை. தவிர நமக்கு கால், கை, கண், மூக்கு இவைகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். சிரசும் ஜீவனும் நாவும் இருக்கிறது. அப்பொழுது நமக்கு எந்த பிரகாரத்திலும் சப்தம் உண்டாக்கலாம். சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாக்க முடியுமா? முடியாது. இதோ பாருங்கள், நாம் இரண்டு கைகளை தம்மில் தட்டுகின்றோம். அப்பொழுது என்ன உண்டாகிறது? சப்தம் உண்டாகிறது. அது எதனால் உண்டாகிறது? இரண்டு கைகளும் தம்மில் தட்டி உண்டாக்கியதாகும். அது ஒரு பொழுதும் கைகளை கொண்டு முடிகிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய தலையை எடுத்து விட்டால் பின்பு உடலில் கைகளை எடுக்கவும் தட்டவும் முடியுமா? முடியாது. அப்பொழுது எல்லா சக்தியும் இருக்கிறது எவ்விடத்திலாகும்? சிரசிலாகும். சிரசில்லையானால் ஆகாசம் என்றோ ஆதி என்றோ அந்தம் என்றோ யாதேனும் உண்டா? இல்லை. எல்லா நிலைமைகளும் எவ்விடமிருந்து உண்டாகின்றது? அவனவனது சிரசிலிருந்து ஆகும். நமக்கு பிரகாசிப்பது சிரசிலிருந்து என்பதற்கு மற்றொரு உதாரணம். இதோ இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீடு. அந்த அடுக்குகளில் கீழடுக்கின் அறை உள்ளே இரவில் மிக பிரகாசமாகிய ஓர் விளக்கை ஏற்றி வைத்து அந்த அறையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு மேலடுக்குக்குள் சென்று அங்குள்ள ஜன்னலின் வழியாக வெளியில் பார்த்தால் கீழடுக்கில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் விளக்கின் வெளிச்சத்தால் வெளியிலுள்ள எவைகளையேனும் காணுவதற்கு முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? அந்த வீட்டினது கீழ் அடுக்கில் தானே பிரகாசம் இருக்கிறது. அதன் கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டதினால்தான் வெளியில் இருக்கும் பொருள்களை காண முடியாமல் வந்தது. இதே பிரகாரம் நமது இந்த ஜடத்தை இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீட்டுக்கு ஒப்பிடலாம். அதாவது கழுத்துக்கு கீழே கீழடுக்கு, மேலே மேலடுக்கு. இதில் கழுத்தின் கீழ் உள்ள
கீழ் அடிக்கினுள்ளில் பிரகாச வஸ்து இருக்கிறதென்றால் கழுத்துக்கு மேலுள்ள மேலடுக்கிலிருந்து வெளியே பார்க்கும் பொழுது சுவாசத்தை காண முடியுமா? காண முடியாது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.